டாக்டர்ஸ் நேரம் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். தலைமுடியுடைய கருப்பை பற்றி சங்க இலக்கியங்கள்ல வரக்கூடிய விவாதங்களை எல்லாம் நான் படிக்கும்போது சில விஷயங்களை நான் யோசிப்பேன். இவ்வளவு கருப்பாக முடி இருக்குமா அப்படின்ற அளவுக்கு கருமை நிற கூந்தலோடு நம்முடைய தமிழ் பெண்கள் இருந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இதெல்லாம் உண்மையிலேயே நடந்ததா கற்பனையாங்கிற கேள்விதான் வருது. 28 வயது இருக்கக்கூடிய பெண் குழந்தையை பார்க்கிறேன், தலைமுடி நிறைத்து போய் வருவதை பார்க்கிறேன். 13 வயது இருக்கக்கூடிய ஆண் குழந்தையை பார்க்கிறேன், தலைமுடி நரைத்து போய் வருவதை பார்க்கிறேன். அப்ப இளநரைன்னு சொல்லக்கூடிய சிரமம். எப்பவுமே பித்த வயசு 45 ஆகுதுங்க, முடி நரைக்குது, அது தவறு கிடையாது, வயது. ஆனா 15 வயது 16 வயதில் வரக்கூடிய இளநரை இன்னைக்கு குழந்தைகளுடைய மனதிலும் ஏன் பெரியவர்களுடைய மனதிலும் ஆறாத துயரத்தையும் காயத்தையும் ஏற்படுத்தி விடுவதை பார்க்கிறோம். 5 காரணம் இளநரை ஏற்படுவதற்கு. முதலாவது காரணம் இன்றைக்கு சத்து குறைபாடுகள். B12 சார்ந்த, ஃபோலிக் ஆசிட் சார்ந்த, ஜிங்க் சார்ந்த சத்துக்கள் எங்கெல்லாம் குறையுதோ அங்க குழந்தைக்கு நலமுடி வந்துடும். நீங்க முதல்ல குழந்தைகளை கூட்டு போய் டாக்டர் கிட்ட நரைமுடி அப்படின்னு காட்டுறதுக்கு முன்னாடி 1 மாத காலம் பச்சை நிறமாக இருக்கக்கூடிய காய்கறிகள், கீரைகளை குழந்தைகளுக்கு கூடுதலாக கொடுத்து பிறகு போய் செக் பண்ணி பாருங்க. அந்த இளநரையுடைய தன்மை குறைந்து போறதை நம்ம பார்க்க முடியும். ஸோ இன்றைக்கு சத்து குறைபாடு தான் இன்றைக்கு இளநரைக்கு முக்கியமான காரணம். இரண்டாவது காரணம் இன்றைக்கு எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் உடைய பயன்பாடு. உங்க வீட்டில் நீங்க என்ன பண்றீங்களோ இல்லையோ, குழந்தைகளுக்கு கட்டிலுக்கு பக்கத்துல தரையில படுத்தா கூட பக்கத்திலேயே மொபைல் வச்சு தூங்குற பழக்கத்தை முதல்ல அவாய்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நிறைய குழந்தைகள் எலக்ட்ரானிக் கேஜெட்ஸோடவே தூங்குறத பார்க்கணும். எங்க வீட்டிலலாம் நாங்க ஸ்ட்ரிக்ட் ரூல் என்ன தெரியுமா? என்னோட மொபைல், எங்க மேடமோடது, பாப்பாவோடது 3மே எங்களோட பெட்ரூம்ல இருக்காது, ஹாலில் தான் இருக்கும். நாங்கள் தூங்குறதுக்கே 11 மணி ஆகும். அதுக்குள்ள யாராவது கூப்பிட்டா உண்டு. அப்படி இல்லைன்னா காலையில 3 மணிக்கு தான் ஃபோன் எடுப்போம். உயிர் போற, தலை போற, இறந்த செய்தி, நல்ல செய்தி எது வந்தாலுமே 11ல இருந்து 3 வரையிலும் நோ டிஸ்டர்பன்ஸ். இந்த டிஸ்டர்பன்ஸ்க்காக மட்டும் இல்லை, அந்த கதிர்வீச்சு இல்லாத ஒரு இடத்திற்கு நம்ம அந்த மொபைல் ஃபோனை வைக்கணும். இதை நம்ம செய்யாத வரையிலும் குழந்தைகளுக்கு இளநரை மட்டுமல்ல, மண்டை சொட்டையாகி போறதையும் நம்ம பார்க்க முடியும். மூன்றாவது, நிறைய நோய்கள் உடல்ல ஏற்படுதுன்னு சொல்றதுக்கான அறிகுறியாகவே இளநரை இருக்கும். உங்க குழந்தைக்கு லிவர் நோய் வருது, குழந்தைக்கு சிறுநீர்ல புரதம் போகக்கூடிய புரோட்டீனீரியா நோய் இருக்கு, குழந்தைக்கு உடலுடைய எடை அதிகரிக்கக்கூடிய ஹார்மோன் மாற்றங்கள் இருக்கு, ஹைப்பர் தைராய்டிசம் இருக்கு. இதெல்லாம் குழந்தைகளுக்கு வரப்போகுதுன்னா வரக்கூடிய முதல் அறிகுறி எது? இளநரை தான். ஸோ இளநரை ஒரு வியாதியா குழந்தைகளுக்கு வந்திருக்கா? ஸோ இளநரை ஒரு வியாதியா குழந்தைகளுக்கு வந்திருக்கா, இல்ல வேறு வியாதியுடைய அறிகுறியா இருக்கான்ற புரிதலை நம்ம பேரண்ட்ஸ் நிச்சயமா நம்ம பார்த்துக்கணும். நான்காவது, மன அழுத்தத்துடைய மிகப்பெரிய வெளிப்பாடு இளநரை தாங்க. இன்னைக்கெல்லாம் 12வது படிக்கிற பையனை நம்ம எல்லாம் போட்டு படுத்துற பாடு இருக்கு பாருங்களேன். அவெல்லாம் நம்மளை கதற 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 கொடுமைப்படுத்தக்கூடிய அளவுக்கு பார்க்கணும். காலையில 5 மணிக்கு டியூஷன் போறாங்க, 7 மணி வரலும் டியூஷன், 7லேருந்து 7:30 வரலும் தான் அவனுக்கு டைம். வீட்டுக்கு வந்து டாய்லெட் போகணும், குளிக்கணும், உடனே ஸ்கூலுக்கு கிளம்பணும். 7 மணிக்கு போனால் ராத்திரி 7 மணி வரலாம் ஸ்கூல்லையே வச்சு செய்கிறாங்க. திருப்பி அப்பாடான்னு வீட்டுக்கு வந்தால் அப்போ உட்காந்து நம்ம என்ன சொல்லுவோம்? டே என்னடா படிக்காமல் உட்காந்துருக்க, போய் படிடான்னு அனுப்புகிறோம். இது 1 நாள் 2 நாள் இல்லைங்க, 2 வருஷம் 3 வருஷம் அந்த குழந்தைகளை படுத்துகிற பாடு, அதனால் வரக்கூடிய மன அழுத்தத்துடைய விளைவு என்ன தெரியுமா? நீங்கள் கஷ்டப்பட்டு MBBSல சேர்க்கிற குழந்தைகளில் 10,000 குழந்தையில 3 குழந்தைங்க மனச்சிதைவு நோயின்னு சொல்லக்கூடிய ஸ்கிசோஃப்ரீனியால பாதிக்கப்படுறத பார்க்கணும். அவ்வளவு மோசமாக ஏற்படக்கூடிய சிரமங்கள்ல மிக முக்கியமான ஒன்று மன அழுத்தம். மன அழுத்தத்தால பைத்தியமே பிடிக்குதுன்னா மன அழுத்தத்தினால தரைமுடி நரைக்காமையா போகும்? கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாருங்க. 5வது, இன்னைக்கு நிறைய வகையான மருந்துகளை நம்ம சாப்பிட்றோம். தெரிஞ்சு சாப்பிட்றோமா தெரியாம சாப்பிட்றோமான்னு தெரியல. ஒமேகா சாப்பிட்டா நல்லது, ஸ்பைருலினா சாப்பிட்டா நல்லது, எலும்புச்சத்துக்கு மாத்திரை சாப்பிட்டா நல்லதுன்னு நிறைய சாப்பிட்றோம்ல. இந்த மாத்திரைகள் உண்மையிலேயே நமக்கு தேவையா இல்லையா? இந்த மாத்திரைகள் உடலுக்குள் சேருதா இல்லையா? இல்லை இந்த மாத்திரைகளால அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் ஏதாவது வருதா இல்லையா? இந்த புரிதல் யாருக்கும் கிடையாது. எங்க அண்ணன் சாப்பிட்றான் சார் அதனால நான் சாப்பிட்றேன், என் தங்கச்சி சாப்பிட்றா சார் அதனால நான் சாப்பிட்றேன். ஆனால் உங்களுக்கு அது தேவையா? தெரியாது. எப்படி ஊட்டச்சத்து குறைபாடு இந்த இளநரையை உருவாக்குதோ அதே போல ஊட்டச்சத்து மிகையும் இளநரையை உருவாக்கும் அப்படிங்கிறத மறந்து விடக்கூடாது. சத்து குறைபாடினால் ஏற்படுகின்ற நோய்களை விட சத்து மிகைப்பாடினால் ஏற்படுகின்ற நோய்கள் ஆபத்தானவை அப்படிங்கிறதை நம்ம புரிஞ்சுக்கணும்.
எல்லாம் சரி சார், எப்படி இந்த நரையை மாற்றுவது? ஒரே ஒரு ரெமெடி, வெரி சிம்பிள் ரெமெடிங்க. பிஞ்சி கடுக்காய் சூரணங்க. கடுக்கா நமக்கு தெரியும், பெருசா இருக்கும்ல. நாட்டு மருந்து கடைக்கு போய் பிஞ்சி கடுக்கான்னு வாங்குங்களேன். பிஞ்சி கடுக்காங்கிறது பாக்குறதுக்கு பாத்தீங்கன்னா வேர்க்கடலை மாதிரி இருக்கும். உள்ள அப்படியே நறுக்குனீங்கன்னா நொறுங்கிடும். உள்ள பெருசா விதை சின்னதா இருக்கும். இந்த பிஞ்சி கடுக்கா சூர்ணம் ஒரு கிலோ வாங்கிட்டு வாங்க. நல்லா தண்ணியில போட்டு வாஷ் பண்ணுங்க. நைட்டு ஃபுல்லா தண்ணியில ஊற வைங்க. காலையில அதை நல்லா எடுத்து கழுவி ஒரு பேப்பர் போட்டு கடுக்காயை பரப்பி மேல ஒரு பேப்பர் போட்டு வெயில்ல காய வைங்க. நல்லா அது காஞ்ச பிறகு அதை அப்படியே எடுத்து ஒரு 1/4 கிலோ நெய் போடுங்க. இந்த பிஞ்சு கடுக்காவை ஒரு உடைச்சு நறுக்கி அதுக்குள்ள போட்டு நல்லா வதக்குங்க. ஒரு 20 நிமிஷம் ஸ்டிம்ல வச்சு வளர்க்குனீங்கன்னா பச்சையாக இருக்கக்கூடிய அந்த பிஞ்சு கடுக்காய் லேசா உடையக்கூடிய அளவுக்கு ஒரு பதம் வந்த பிறகு, பார்க்கறதுக்கு ஒரு ஆரஞ்சு எல்லோல இருக்கக்கூடிய கடுக்காய் கருப்பா மாறக்கூடிய அளவுக்கு இதை நல்லா ஃப்ரை பண்ண பிறகு, இந்த பிஞ்சி கடுக்காயுடைய சூரணத்தை ஒரு மிக்சர்ல போட்டு நல்லா மைய அரைங்க. துணி போட்டு நல்லா சலிங்க. நான் ஏன் 1 கிலோ பிஞ்சு கடுக்காய் வாங்க சொல்றேன்னா, அந்த பிஞ்சு கடுக்காயில நார்ச்சத்து அதிகம். நீங்க 1 கிலோ போட்டு ப்ராசஸ் பண்ணி அரைச்சி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1/4 கிலோ தான் இந்த பிஞ்சி கடுக்காய் சூரணமே கிடைக்கும். இந்த பிஞ்சி கடுக்காய் சூரணத்தை 2 கிராம் அல்லது 3 கிராம் எடுத்து ஒரு துளி தேன், ஒரு துளி நெய் போட்டு குழைச்சி காலை ஒரு வேளை, இரவு ஒரு வேளை உணவுக்கு முன்பு சாப்பிடுங்க. அல்லது உணவுக்கு 1 மணி நேரம் பின்பு சாப்பிடுங்க. இதனால என்ன ஆகும்? நரை மாறும். நான் ஒரு வெஸ்ட் மாம்பலத்துல இருந்து ஒரு பாட்டி, இந்த பாட்டி அவங்க பேத்தியை கூட்டிட்டு வந்தாங்க. 13 வயசு டான்சர். இன்றைக்கும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டான்சர்ஸ் நான் பார்த்த வரையிலும். குழந்தைக்கு முடியெல்லாம் நரைக்க ஆரம்பிச்சிச்சு. உங்களுக்கு தெரியும், குழந்தைகளுக்கு இந்த மாதிரி பாதிப்பு வந்தா அப்பா அம்மாவுக்கு கவலை இருக்கோ இல்லையோ, பேரம்பேத்திக்கு பாதிப்பு வந்தா பாட்டிகளுக்கும் தாத்தாக்களும் ஏற்படுகின்ற கவலை வார்த்தையால் விவரிக்க முடியாது. அதனால கூட்டிட்டு வந்தாங்க. கூட்டிட்டு வந்து என்கிட்ட சொன்னாங்க, சார் அவங்க அப்பா அம்மா உள்ளுக்கு மருந்து கொடுக்க ஒத்துக்க மாட்டாங்க, நான் வீட்லயே செய்யற மாதிரி ஏதாவது சொல்லுங்க சார் ப்ளீஸ் அப்படின்னாங்க. இந்த பாட்டிக்கு நான் அந்த பிஞ்சு கடுக்காய் சூர்ணம் எப்படி செய்யணும்னு எழுதி கொடுத்து, அந்த பாப்பாக்கும் என்ன சாப்பாடெல்லாம் சாப்பிடணும்னு சொல்லி கொடுத்து அனுப்பி கொடுத்தேன். 6 மாதம் அதை சாப்பிட்டு திருப்பி சொன்னாங்க, ஒரு முடி கூட வெள்ளையா இல்லை, எல்லாமே கருப்பா மாறி போச்சு. இந்த நோயை குணப்படுத்தவே முடியாதுன்னு என்னுடைய மகளும் மாப்பிள்ளையும் அவ்வளவு சண்டை போட்டாங்க சார். இந்த கடுக்காப்பொடி கூட கொடுக்க மாட்டேன்னு கலாட்டா பண்ணாங்க. உங்களுடைய அறிவுறுத்தல், என்னுடைய ஒரு பிடிவாதத்துக்காக நான் இன்னைக்கு இதை பண்ணேன். பாருங்க குழந்தை நல்லா இருக்கான்றாங்க. இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேங்க. இந்த பிஞ்சு கடுக்காய் சூரணம் அப்படிங்கிறது இன்றைக்கு தலைமுடியை கருமையாக்க இயற்கையும் இறைவனும் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அருமருந்து. இந்த பிஞ்சு கடுக்காயை ஆனா எடுத்து கழுவி வெயில்ல காய வச்சு நெய்ல போட்டு வதக்கி பிறகு அரைத்து எடுத்து சலித்து துணியில் போட்டு மீண்டும் சலித்து எடுக்கக்கூடிய அந்த சாஃப்ட் பவுடர் இருக்கு பாருங்க, அதை 1 டேபிள் ஸ்பூன் காலையில, 1 டேபிள் ஸ்பூன் நைட்டு, 1 துளி நெய், 1 துளி தேன் கலந்து சாப்பிடுங்க. உங்களுடைய இளநரை படிப்படியாக மாறுவதை பார்க்க முடியும். இளநரைக்காக நான் நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டேன், எல்லாமே ஃபெயிலியர் அப்படிங்கிற ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருக்கக்கூடிய நீங்க இந்த பிஞ்சு கடுக்காய் சூர்ணத்தை வீட்லயே செஞ்சு சாப்பிடுங்க. எப்படி பலன் கொடுக்குதுன்னு என்கிட்ட விவரமா சொல்லுங்க. வீடியோவோட கமெண்ட் செக்ஷன் வாங்க. 3 மந்த்ஸ் முடிச்சு உங்களுடைய பலன் ஆரோக்கியம் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அது போலவே இன்றைக்கு இந்த வீடியோவை நம்ம கம்யூனிட்டியில இருக்கக்கூடிய எல்லார் கூடவும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் இன்றைக்கு டை அடிக்கிறேன் கெமிக்கல் அடிச்சு சின்ன வயசுலயே மண்டை சொட்டையாகி போறதை நம்ம பார்க்கணும். பெண்கள் கூட இன்றைக்கு வெண்முடிக்கு வருது, அதுக்காக கஷ்டப்பட்டு வெளியில போகும்போது டை அடிச்சுட்டு போய் டையினால ஏற்படுற அலர்ஜியில கஷ்டப்படுறத பார்க்கணும். ஒன்றும் வேண்டாம், பிஞ்சு கடுக்காய் சாப்பிடுங்க. தலைமுடியை கருப்பாயாக்குவது மட்டுமல்ல, ஆரோக்கிய பெருவாழ்வு வாழுங்க. நீங்க இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு இதோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுவீங்கன்னு நான் காத்துக்கிட்டு இருக்கேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.